அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகில் மனிதனுக்கு எண்ணற்ற இன்னும் எல்லையற்ற ஆசைகள் இருக்கின்றது. மண்ணாசை இருக்கின்றது, பொன்னாசை இருக்கின்றது, பெண்ணாசை இருக்கின்றது, பதவி ஆசை இருக்கின்றது, புகழாசை இருக்கின்றது. இப்படி மனிதனுடைய ஆசைகளின் பட்டியலை அன்புக்குரியவரை பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். அந்த அளவுக்கு நீண்டதாக மனிதனுடைய ஆசை இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மனிதன் அதிகம் நேசிக்கக்கூடியது, மனிதன் அதிகமாக விரும்பக்கூடியது தனது உயிரை என்பதாக சொல்லக்கூடியது. தனது உயிரை அதிகமாக விரும்பக்கூடியவனாக மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த உயிருக்கு ஏதேனும் ஒன்று ஏற்படுகின்றது என்பதாக இருந்தால் ஆபத்து ஏற்பட போகின்றது, அந்த உயிருக்கு ஏதேனும் விளைவு வரப்போகின்றது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, எதையாவது செய்து எதையாவது துணிந்து செய்து அந்த உயிரை காக்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளவனாக, ஆசை உள்ளவனாக, அக்கறை உள்ளவனாக மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த அளவுக்கு உயிரின் மீது ஆசை உள்ளவனாக, இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆவல் உள்ளவனாக மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு சில வழிகளை இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றது. நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டுமா? நீண்ட ஆயுளோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? அதற்கு சில இபாதத்துகள் இருக்கின்றது, சில வழிகள் இருக்கின்றது. அதை நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால் நீண்ட ஆயுளோடு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதாக வல்ல ரஹ்மானும் சொல்லி காட்டியிருக்கின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் அல்மறையான் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். லஇன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் நன்றி செலுத்தி வாழ்வீர்களே ஆனால் உங்களுக்கு ஆயுளை நான் அதிகப்படுத்துவேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான். நாம் விரும்பக்கூடிய அந்த ஆயுள், இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது அல்லவா, அந்த ஆசை அவன் பூர்த்தி செய்கின்றான் என்பதாக வல்லரமா நமக்கு இங்கு சொல்லி காட்டுகின்றான். எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி செலுத்துவார்கள், நீங்கள் கேட்ட அந்த ஆயுளை உங்களுக்கு நான் நீடித்து தருகின்றேன் என்பது போன்று வல்லரமான் இங்கு நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கினியவர்களை, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு. அந்த ஆசை தப்பல்ல, எல்லோருக்கும் உண்டு. நபிமார்களுக்கும் உண்டு, சுஹதாக்களுக்கும் உண்டு, சாலிஹீன்களுக்கும் உண்டு. நபிமார்களும் அதை ஏற்றிருக்கின்றார்கள், ஆசைப்பட்டு இருக்கின்றார்கள். நாம் அறிந்த செய்திதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் 1000 வருடம் அதாவது இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற நிர்ணயம் செய்திருந்தார். அதில் 60 அவரது பிச்சரத்தில் வரக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுத்து விட்டான். ஆலமே அருவாகிலே இருக்கின்ற பொழுதே அல்லாஹ் அதை அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கொடுத்து விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு கம்மியான வயதாக இருந்ததின் காரணமாக எனது வயதிலிருந்து ஒரு 60 நான் அவருக்கு தருகின்றேன் என்பதாக அப்பொழுதே சொல்லி அது முடிந்து விட்டது. செய்தி 1000 இருந்தது. அன்புக்குரியவர்களை 940 வருடம் இந்த உலகத்தில் வாழ்வார் என்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. 940 வருடம் இந்த உலகத்திற்கு வந்து தங்களது ஆயுளை கழித்து விட்டார்கள். இஸ்ராயில் ரூஹை வாங்குவதற்காக வருகின்றார்கள். யா நபி அல்லாஹ், உங்களது ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தங்களுக்கு 1000 வருடம் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான அதாவது ஆயுள் இருக்கின்றது என்பதை அறிந்து ஒவ்வொரு வருடமும் அதை குறித்து வைத்துக் கொண்டே வருவார்களாம். அன்புக்கினியவர்களை, இஸ்ராயேலிட்டு சொல்கின்றார்கள், நான் 940 வருடம் தான் வாழ்ந்திருக்கின்றேன், இன்னும் 60 வருடம் பாக்கி இருக்கின்றது. இப்பொழுது எனது உயிரை கைப்பற்றும்படி நீ வந்திருக்கின்றாயே என்பதாக கூறி அனுப்புகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் சென்று இஸ்ராயேல் சொல்ல, அப்படியா, எனது நபி ஆசைப்படுகின்றாரா? எனது நபி ஆசைப்படுகின்றாரா? அவருக்கு அவருடைய ஆசைக்கிணங்க அவர் ஆயுளை 1000ஆக
என்பதாக வல்லர் ரஹ்மான் சொன்னான் என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கூட கொடுத்த அறுபதை மறுத்து, நான் இந்த அதாவது நான் கொடுக்கவில்லை, நான் இந்த உலகத்தில் 1000 வருடம் வாழ்ந்து விட்டுதான் பிறகுதான் எனது உயிரை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதாக அங்கு வாதிட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே நபிமார்களும் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் நாம் அறிந்த செய்திதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களிடத்தில் இஸ்ராயேல் வருகின்ற பொழுது அன்புக்கினியவர்கள் அவர்களும் சொன்னார்கள், ஒரு நண்பன் ஒரு நண்பனுடைய உயிரை எடுப்பதற்கு பிரியப்படுவானா என்பதாக கேட்டார்கள். இல்லை, உங்களது உயிரை கைப்பற்றும்படி கூறினார் என்பதாக சொன்னதும் ஓங்கி அறிந்து விட்டார்கள். கண் அவருக்கு பழுதாகிவிட்டது என்பதாகவெல்லாம் வரலாற்றில் வருகின்றது. வல்லர் ரஹ்மானிடத்தில் சென்று சொன்னார்கள், யா அல்லாஹ், மரணத்தை விரும்பாத ஒரு மனிதரிடத்தில் என்னை அனுப்பிவிட்டாயே, உனது அடியார் என்னை அடித்து விட்டார் என்பதாக இஸ்ராயேல் சொல்ல, அன்புக்கினியவர்களே, ஒரு நண்பன் ஒரு நண்பனை சந்திப்பதற்கு பிரியப்பட மாட்டானா என்பதாக திரும்பவும் அவரிடத்தில் கேளுங்கள் என்பதாக சொல்லி அனுப்பிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் சொல்லப்பட்டது, அப்படியா, சந்திக்க விரும்புகின்றேன், பரவாயில்லை, ஆனால் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கு பிறகு என்ன செய்வீர்கள் என்பதாக கேட்ட பொழுது இஸ்ராயேல் சொன்னால், அப்பொழுதும் உங்களிடத்தில் வந்து உங்களது உயிரை கைப்பற்றுவதற்கு வருவேன் என்பதாக சொன்ன பொழுது, அப்படியா, அதை இப்பொழுதே எடுத்துக்கொள் என்பதாக, அதை இப்பொழுதே எடுத்துக்கொள், எனது நண்பனை நான் சென்று சந்திக்கின்றேன் என்பதாக அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆக நமக்கு தேவை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாக, ஆசை உள்ளவர்களாக நபிமார்களும் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஆசை தப்பல்ல என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், நல்ல அமல்களோடு வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், மனிதர்களில் சிறந்தவர் யார் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், எவருடைய ஆயுளும் நீண்டு அவர்கள் அமல்களும் அழகானதோ அவர்தான் மனிதர்களிலேயே மிக சிறந்த மனிதர் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக திருமதி ஷரீஃபிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நீண்ட ஆயுளும் வேண்டும், அதே சமயத்தில் நல்ல அமல்கள் புரிந்திருக்கக்கூடியவராக எந்த மனிதர் இருக்கின்றாரோ அவர்தான் மக்களிலேயே சிறந்த மனிதராக இருக்கின்றார் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, அப்படிப்பட்ட ஆயுள் நீடிப்பதற்கு சில வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எந்த மனிதர் தொடர்ந்து சூரா தகாபுனை ஓது வருவாரோ அவருக்கு திடீர் மரணத்தை விட்டு வல்லர் ரஹ்மான் பாதுகாப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன செய்தி தஃப்ஸீர் ரூஹுல் பயானிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. சூரா தகாபுனை அதிகமாக நாம் ஓதி வந்தோம் என்று சொன்னால் திடீர் மரணத்தில் இருந்து வல்லர் ரஹ்மான் நம்மை காக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த மனிதர் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வாரோ அவருக்கு சோபனம் கிடைக்கும், அவருக்கு அல்லாஹ் ஆயுளையும் அதிகப்படுத்துவான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டிய செய்தியை தரகீப் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எந்த மனிதர் தன் வாழ்வாதாரம் பெருகவும் தனது ஆயுள் நீடிக்கவும் விரும்புகிறாரோ அவர் தனது உறவுகளை பேணி நடக்கட்டும், தனது உறவோடு சேர்ந்து வாழட்டும். அப்படி சேர்ந்து வாழ்ந்தார் என்று சொன்னால் அவரது வாழ்வாதாரம் நீடிக்கும், வல்லர் ரஹ்மான் ஆயுளையும் அதிகப்படுத்துவான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டிய ஹதீஸை புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிமிலும் பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களை இன்னொன்றும் சொல்லப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், எந்த மனிதன் உறவை சேர்ந்து வாழ ஆரம்பிப்பானோ அப்பொழுது அவனுக்கு துண்டித்திருக்கக்கூடிய உறவை சேர்ந்து வாழக்கூடியவனாக இருக்கின்றான், சேர்ந்து வாழ்கின்றான். அவனுக்கு 3 நாள் தான் தவணை இருக்கின்றது இறப்பதற்கு. இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு 3 நாள் தான் இருக்கின்றது. அன்புக்கினியவர்களே, அவன் அப்பொழுதுதான் உறவை சேர்ந்து வாழக்கூடியவனாக இருக்கின்றான்.
அல்லாஹ் ரஹ்மான் எப்படி அவனுக்கு நன்மையை கொடுக்கின்றான், பிரயோஜனத்தை கொடுக்கின்றான் என்பதாக பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், 3 நாள் தவணையை 30 வருட தவணையாக மாற்றக்கூடியவனாக அல்லாஹ் ரஹ்மான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். உறவை பேணி வாழக்கூடிய மனிதன் 3 நாளில் மரணமடையக்கூடியவனாக இருப்பான் என்று சொன்னால், அவன் உறவை பேணியதன் காரணமாக அதற்காக அல்லாஹ் ரஹ்மான் 30 வருட காலம் இன்னும் இந்த உலகத்தில் வாழ வைப்பான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நீண்ட நாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, எல்லோருக்கும் உண்டு. அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இந்த அமல்களை நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரஹ்மான் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவனாக இருப்பார். நீண்ட ஆயுளிலே நல்ல அமல்களை செய்து மக்களிலேயே சிறந்த மக்களாக, சிறந்த மனிதர்களாக நாம் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தருள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி